ஆண்டவரும் அருமை ரட்சகருமாக இருக்கிற இயேசு கிறிஸ்துவின் ஆச்சரியமான நாமத்தில் தினமும் கர்த்தருடைய சத்தத்தை கேட்டுக்கொண்டிருக்கிற என்னுடைய பிள்ளைகளை வாழ்த்துகிறேன், ஆசீர்வதிக்கிறேன். நீங்கள் ஆசீர்வதிக்கப்பட்டவர்கள். இந்த நாளிலும் கூட பரிசுத்த தேவன் உங்களை பார்த்து திருவலம் பற்றுகிற ஒரு வார்த்தை, எனக்கு நீ உனக்கு நான். இதைத்தான் ஆண்டவர் திருமணத்தில் ஆண்டவர் இணைக்கிறார். முதல் மனிதனை எடுத்துக்கொள்ளுங்கள். ஆதாம் தனிமையாக இருந்தான். தனிமையாக இருந்தவனை ஆண்டவர் என்ன செய்தார்? ஒருவனாக இருந்தவனை இருவனாக படைத்தார். அந்த இருவர்களாக இருந்தவர்களை ஒருவராய் மாற்றுவது தான் திருமணம். அதே போல் சரீரத்தை எடுத்துக்கொள்ளுங்களேன். பல அவயங்கள் இருந்தாலும் எல்லா அவயங்களையும் ஒரே சரீரத்தில் கர்த்தர் வைத்திருக்கிறார். ஆனால் ஒரு அவயம் பாடுபடும் போது கூட எல்லா அவயங்களும் என்ன செய்கிறது? கூட பாடுபடுகிறதை பார்க்க முடிகிறது. இதை அறிந்த அப்போஸ்தலனாக இருக்கிற பவுல் தான் 1 கொரிந்தியர் 12ஆம் அதிகாரம் 26வது வசனத்தில் வாசிக்கிறோம். ஒரு அவயம் பாடுபட்டால் கூட எல்லா அவயங்களும் பாடுபடும். ஒரு அவயம் மகிமைப்பட்டால் கூட எல்லா அவயங்களும் சந்தோஷப்படும் என்பதாக பார்க்கப்படுகிறது. நம்முடைய குடும்பத்திலையும் இந்த காரியம் இருக்கணும். உதாரணம் பார்த்துக்கொள்ளுங்களேன். நம்ம காலில் அடிபடுது. காலில் அடிபட்டால் கை சும்மாவாக இருக்குது. கால் தானே, நீ கீழே இருக்கிற நான் மேலே இருக்கிறேன் என்று சொல்லி பிரிவினைகள் இருக்கிறதா? கால் அடிபட்டால் கை என்ன செய்கிறது? வேலை செய்கிறது. ஒவ்வொரு அவயங்களும் ஒன்றோடு ஒன்று ஜாயிண்டாக இருக்கிறது, உதவியாக இருக்கிறது, பாடுபடுகிறது. நம்ம இன்றைக்கி கணவனுக்கு ஒன்று நடந்துச்சுன்னா அநேக மனைவி அவருக்கு தானே, அவருக்கு என்ன தெரியும் என்று சொல்லி கணவனுக்கு ஒன்றுனா மனைவி பாடுபடணும், மனைவிக்கு ஒன்றுனா கணவன் பாடுபடணும். இதற்குத்தான் கர்த்தர் ஒரே சரீரமாக கர்த்தர் இணைத்திருக்கிறார் என்பதை நம்ம என்ன செய்யணும்? விளங்கி கொள்ளணும். நம்மளுக்குள்ளேயே பிரிவினைகளை பார்க்கிறோமே, நமக்குள்ளே உண்மையான அன்பு இல்லையே. இன்றைக்கி நமக்குள்ளேயே வாயில் ஒன்று பேசுகிறோம், ஆனால் ஒரே இருதயம் இல்லையே, ஒரே மனம் இல்லையே. இதெல்லாம் கர்த்தர் என்ன செய்கிறார்? பார்க்கிறார். உங்களுடைய குடும்பம் ஆசீர்வதிக்கப்படணும், உங்கள் குடும்பத்துக்குள்ளே தேவன் வசிக்கணும், நீங்கள் மகிழ்ச்சியை பார்க்கணும், சந்தோஷத்தை பார்க்கணும்னா நீங்கள் ஒன்றாக இருக்க வேண்டும். இன்றைக்கி அநேக குடும்பத்தில் ஒரே குடும்பத்தில் வசிப்பார்கள், ஒன்றாக சேர்ந்து ஷாப்பிங் போவார்கள், ஒன்றாக சேர்ந்து எல்லாம் சாப்பிடுவார்கள், எல்லா நிகழ்ச்சிக்கும் என்ன செய்வார்கள்? போவார்கள். ஆனால் குடும்பத்தில் ஒரு மனம் இல்லாமல் இருக்குது, குடும்பத்துக்குள்ளே சந்தோஷம் இல்லாமல் இருக்குது. உங்கள் குடும்பத்துக்குள்ளே ஏதோ ஒரு ரீதியில் பிரிவினைக்கு இடம் கொடுத்து கொண்டே இருக்கிறீங்க. நீங்கள் உங்கள் குடும்பத்துக்குள்ளே என்ன செஞ்சுக்கிறீங்கன்னா வாக்குவாதம் பண்ணி கொண்டே இருக்கிறீர்கள், ஒருவரை ஒருவர் தாக்கி பேசுகிறீர்கள், கடினமான வார்த்தையை பேசுகிறீர்கள். ஆனால் வெளியே வந்த உடனே எல்லாருக்கும் முன்னால் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள். இப்படி இருக்கிறத நிமித்தம்தான் நீங்கள் ஜெபம் பண்ணுறதுல குறைவில்லை, ஆண்டவரோடு கூட ஜபிக்கிறதுல குறைவில்லை, ஆண்டவரை என்ன சொன்னால் தேடுவதில் குறையில்லை. ஆனால் குடும்பத்தில் ஒருமனப்படாமல் ஏதோ கசப்பு, பகை, வெறுப்பு, ஒரு விரோதமான பேச்சு வசனத்தில் வாசிக்கிறோம். நீங்கள் ஒருவரை ஒருவர் கடிந்து பட்சிக்கிறவர்களாக இருந்தால் அழிவீர்கள் என்று சொல்லப்பட்டிருக்கிறது. இன்றைக்கி ஒரு அவயம் மகிமைப்பட்டால் கூட எல்லா அவயங்களும் சந்தோஷப்படும் சொல்லப்பட்டிருக்குது. குடும்பத்தில் சந்தோஷம் இல்லாமல் இருக்கிறீங்களே, ஏன் தெரியுமா? இதுதான், நீங்கள் மகிமைப்படலை. ஆண்டவர் உங்கள் சரீரத்தில் மகிமைப்படுவதுக்கு ஒப்பு கொடுக்கலை. உங்கள் குடும்பத்தில், உங்கள் செயலில், உங்கள் பேச்சில் அவர் மகிமைப்படாமல் இருக்கிறதுனால தான் சந்தோஷத்தை இழந்து போய் குடும்பத்துக்குள்ளேயும் சரி, வெளியிலையும் சரி, சொந்த பந்தத்துலேயும் சரி, எல்லாவற்றிலையும் நீங்கள் நாடகம் ஆடிக்கொண்டிருக்கிறீர்கள் என்பதை தான் கர்த்தர் பேசி கொண்டிருக்கிறார். இன்றைக்கு ஒரே சரீரத்தில் ஒரே மனப்பட்டு ஒரே ஐக்கியப்பட்டு குடும்பமாய் ஒன்றாக இருங்கள், சபையும் ஒன்றாக இருங்கள். தேவன் வைத்த அந்த தேவன் இணைத்ததில் ஒருமனப்பட்டிருங்கள். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. ஜெபிப்போமா? சர்வ வல்லமையுள்ள தெய்வமே, அன்பு தகப்பனே, இந்த வார்த்தையை கேட்ட பிள்ளைகள் எனக்கு நீ உனக்கு நான் அந்த ஒருமனப்பட்டு இருக்க கர்த்தர் கிருபை தாரும். இயேசு ரட்சகர் நாமத்தில் பிதாவே, ஆமென். கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. காட் பிளஸ் யூ ஆல்.